சார், அரிலிட்டி இமான் அவங்க கூடலாம் போட்டி போட நம்மளால முடியாது சார். நம்ம உழைப்பு உண்மையா இருந்தா நம்மளோட சேர்ந்து அவங்களோட போட்டி போட யாராவது ஒருத்தர் வருவாங்க சார். கரெக்டு தான். வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். இங்க பாரு, எங்க அப்பா செத்து போயிட்டாரு. அவர் பேரை சொல்லிக்கிட்டு இந்த நாயை கூட்டிக்கிட்டு என் வீட்டு பக்கம் வந்தன்னு வச்சுக்கோ, தொடுப்பக்கட்டை எடுத்து நடுமுதுலயே 4 வைப்பேன். சொல்லிட்டேன், ஜாக்கிரதை. ஆளையும் மூஞ்சியும் பாரு. போடா, எங்கேயாவது போய் தொலைங்க. சரியான உதவாக்கறீங்க. போடா இங்க இருந்து. ஷிஜு, கூலா ஷிஜு. டேய் மச்சான், வியாபாரம்லாம் ரொம்ப டல்லுடா. அடுத்த வாரம் தந்தா போதும்ல, உனக்கே தெரியுமே இங்க எப்படிங்கிறது. அடுத்த வாரம் கண்டிப்பா தந்துடுறேன். எங்க பாஸ் வரும்போது அப்பெல்லாம் பேசுவியாடா? அங்க கொஞ்சம் பாருடா. டியூன் எப்படிரா? என்னண்ணே இது? எப்பவும் இதே தானே போட்டுட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது ஒன்று போடுங்கண்ணே. சரி, அடுத்த பிட்ட கேளு. நெஞ்சிக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று தலைவா, என்னடா அவன் காசு கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் கடையில இருந்து 4-5 பாட்டில தூக்கிட்டு வாடா. சரக்கு அடிக்கிறதுக்கு சைட் டிஷ் கிடைச்சிருச்சு. அப்பா. தலைவா, யார் இவன்? கால கீழே இருக்குடா. இவனுங்கெல்லாம் எங்க இருந்து வரானுங்கன்னே தெரியலையே. ஸ்ப்ரெட் ஆகி வாங்கடா. நம்ம முன்னாடி வந்து ரப்பா உட்காந்து ஏதோ வெத்து வெட்டுங்கலாம் நேரம் நம்ம கிட்ட வந்து வெடிக்குதுங்க. தம்பி, நான் உன்னை போட்டோ எடுத்துக்கிட்டுமா? நீங்க போட்டோ எடுக்க நாங்க 2 பேர் சினிமா ஸ்டாருங்களா என்ன? அண்ணே, எங்களுக்கு ஒரு வேலை தர முடியுமா? எங்களுக்கு என்ன? நானே இவன என்ன வேலை தெரியும்? நாங்க எந்த வேலை வேணாலும் செய்வோம். சம்பளம் தரணும், இல்லன்னா செய்ய மாட்டோம். என் பேர் விஜய், இவன் பேர் டாமி. என்னன்னா வேலை தர முடியுமா? சரிப்பா, நான் உங்களுக்கு வேலை தரேன். எந்திரிச்சு வா. இதுல 1000 ரூபாய் இருக்கு. உனக்கு நான் கொடுக்குற அட்வான்ஸ். இப்போ உங்களை போட்டோ எடுக்கலாமா? எவ்வளவு போட்டோ வேணாலும் எடுத்துக்கோங்க. நானும் டாமியே போஸ் கொடுக்குறோம். சரி, என்னடா? நீ அங்க போய் நில்லு. அண்ணனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. சரி போ. வாடா டாமி.
வாடா இறங்க. டாமி வா எவ்வளவு பெரிய வீடு. வா வாடா. இதான் நம்ம ஃப்ளாட். வா டாமி வா 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 வா. வா வா டாமி வா 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 வா. வாடா டாமி. உள்ள வா வாடா. டாமி இவனை பார்த்துக்கோ. நான் இதை வந்துடுறேன். ஏய் இங்கேயே உட்கார்ற, அங்க உட்காரு சோஃபால. டாமி போ அங்க உட்காரு. டாமி ஷியாம். வா யார் இது? சொல்றேன், நீ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு. வா வா. வா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா ஷியாம்? எதுக்கு அந்த பையனையும் நான் இங்க சத்தம் கூட்டிட்டு போடாத, வந்த? கொஞ்சம் மெதுவா. நான் சொல்றத கேளு. எக்ஸைவர் கம்பெனியோட ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. நீ அவங்களுக்கு முதல்ல ஃபுட்டு கொடு. ஒரு ½ நமக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். ஓகே கொஞ்சம் சிரி சிரின்னு சொல்றேன்ல, சிரி. சாப்பிட்டாச்சா? அண்ணே எங்க வேலை என்னன்னு சொல்லவே இல்லையே. நீ சாப்பிட்டுட்டு ஹால்ல போய் உட்காரு, நான் வந்து சொல்றேன். சீக்கிரம் சொல்லுங்க. சொல்றேன். வந்தனா சக்சஸ். எக்ஸைவர் கம்பெனியோட ஒர்க் நமக்கு கிடைச்சிருச்சு. நிஜமாவா? எஸ், நான் அவங்களுக்கு அனுப்புன என்னோட ஐடியாஸ்லயே ஒர்க் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. நான் இப்பவே ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சரி. பை. இங்க பாருப்பா, அண்ணா வெளியே போயிட்டு வரேன், நீ டிவி பார்த்துட்டு வந்தனா போயிட்டு வரேன். சரி. இந்த பேக் எடுத்து உள்ள வச்சிரு. ஜாக்சன் கொஞ்சம் உள்ள வா. போதுண்டா ஃபேஸ்புக், அது அங்கதான் இருக்க போதுவா. என்னங்க சார்? ஜாக்சன் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடு. சார் என்னோட சேலரி என்னாச்சு? டேய் தரேன்டா, ஒரு 2 days வெயிட் பண்ணு. ஒரு ஒர்க் இப்பதான் கிடைச்சிருக்கு. பொறுத்துக்கிறேன் சார். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அதனால தான் இப்போ கேட்குறேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். டேய் நீ இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு, நான் எப்படியாவது ரெடி பண்றேன். டென்ஷன் ஆகாத, புரியுதா? எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்க. ஓகே. வா. ஹலோ ஹலோ, ஐ எம் ரவீந்திரன், எக்ஸ் ஐவே கம்பெனியோட அட்வர்டைசிங் மேனேஜர். ஓ சார், சொல்லுங்க சார். நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு எங்கே வரணும்னு சொல்லுங்க. நீங்க என்னோட ஃப்ளாட்டுக்கு வந்துருங்க சார், நான் அங்கே தான் இருப்பேன். ஓகே, உங்களோட அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஓகே சார், ஓகே நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் சார். ஓகே, see you தான். ஜாக்சன், யார் வந்தாலும் நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லிடு. பெங்களூர் போயிருக்கேன்னு சொன்னா போதும். அதெல்லாம் சர்வ சாதாரணமான விஷயம் சம்பளம் சார். வரும்ல?